ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்ஸ் யூ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்துட்டு தைவானில் சங்குவான்ற ஒரு கவுண்டியில் இருக்கோம். இந்த சங்குவா கவுண்டி எங்கே இருக்குன்னா நீங்களே மேப்பில் பாருங்கள். கொடைக்கானலேருந்து பொட்டியை கட்டிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி திண்டுக்கல் வழியாக திண்டுக்கல் அப்படியே வையம்பட்டி மணப்பாறை இப்படியே வந்து திருச்சி வந்துட்டோம். திருச்சியிலேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சிலேருந்து மறுபடியும் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அப்படியே சிங்கப்பூர் வந்து இங்கே ஒரு 5 மணி நேரம் இருந்தோம். சிங்கப்பூர்லேருந்து அடுத்தபடியே ஒரு ஃப்ளைட் எடுத்து தைவான் இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இந்த தாய்பே வந்ததுக்கப்புறம் தாய்பேலேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பஸ் எடுத்து அப்படியே தைவான் சின்ச்சு வழியாக மியோலிலாம் கிராஸ் பண்ணி அப்படியே நேராக தாய்ச்சங் வந்துடணும். தாய்ச்சங்கரை கிராஸ் பண்ணோன்னா அடுத்த சிட்டி வந்து நம்ம சங்குவா கவுண்டி தான். இங்கே தான் வந்து நம்ம வந்து இருக்கோம். நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த சங்குவா கவுண்டியில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து தைவானில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப 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 ஃபேமஸானது. நிறையா டிஃப்ரெண்ட் கைண்டான வெரைட்டியான ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இங்கே வந்து இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கூட வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து தேஜா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் தேஜா, வெல்கம். வணக்கம்டா மாப்பிள்ள. வணக்கம்டா மாப்பிள்ள. இன்றைக்கி இவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு. இவர் இங்கே தான் வந்து பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு சங்குவாவில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்தது வந்துட்டு ஒரு சாக்லேட் கேக்கு, சாக்லேட்டில் பண்ணுற கேக்கு இந்த ஷாப்புக்கு வந்தோம். இதை வந்து மாவை ஊற்றி வந்து இந்த கேக் வந்து ரெடி பண்ணுறாங்க. இது வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பான கேக் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதில் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா வந்து ரெட் பீன் கேக்கு தான் பாருங்கள், இது வைக்கிறாங்கல்ல, இது வந்து ரெட் பீனு. ரெட் பீனில் பண்ண கேக்கும் நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து மில்கில் பண்ணுற கேக்கு வந்து 2 பேரும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு இதை வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறோம். நம்ம கைக்கு வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ண அந்த ரெட் பீன் கேக்கும் நம்ம கடையிலேருந்து இதை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ற உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து மில்கில் பண்ணது. டிஜே வாங்கினது வந்துட்டு ரெட் பீனில் வாங்கினது. ஹவ் வாஸ் த டேஸ்ட் டிஜே? கமா. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே. டிஜே சொன்னார். அவர் வந்து என்ன பண்ணான்னா ரெட் பீன் வாங்கினார். அவருக்கு வந்து இது வந்து ரொம்ப ஃபேவரட்டானதான். அதனால தான் வந்துட்டு என்னையும் இது வந்து கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்தாரு. மில்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் ரெட் பீன் சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். Chinese it's called sorry ஓகே பின்தாங். சைனீஸ் மொழியில் வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து பின்தாங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுக்கு how it is said this one? This one நைசு தங்காவ். சைனீஸில் வந்து இது பேர் வந்து நைசு தங்காவ். நம்ம இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கடைக்கு தான் போகிறோம். இது வந்து டோஃபுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. இந்த டோஃபு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் வந்து 2 தொங்க விட்ருக்காங்களா, இப்படி இருந்தாலே வந்து இங்கே வந்து டோஃபு கிடைக்கும் அப்படின்றத அர்த்தம். இங்கே பாருங்கள், அந்த 6 பீஸ் வந்து 70 NTD, 5 பீஸ் வந்து 60 NTD அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 5 பீஸ் வாங்கிட்டோம். 5 பீஸ் வந்து 60 NTDக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த ஸ்டிங்கி டோஃபுவை வந்துட்டு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி அப்புறம் தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்டிங்கி டோஃபு எதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த சோயாபீன் இருக்குல்ல, அந்த சோயாபீன் மில்க்லேருந்து பண்ணுவாங்க. இது வந்து தைவானில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க அப்பாவோட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நானும் நிறையா பேர்கிட்ட இந்த தைவானீஸ்ட்டை கேட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஸ்டிங்கி டோஃபுனா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இதை மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வந்து யாருக்குமே பிடிக்காது. ஆனால் ஸ்டிங்கி டோஃபு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டோஃபில் வந்துட்டு மிளகாய் அரைச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் ஊற்றி கொடுக்குறாங்க. பேக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. பேக் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வந்துட்டு 5 பீஸ் வந்து 60 NTD. நாங்கள் வந்து 2 சாப்ஸ்டிக் வாங்கிட்டோம். ஏன்னா 2 பேர் இருக்குல்ல. இந்த பாருங்கள், அந்த டோஃபு வந்து ஸ்டிங்கி டோஃபு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதை சாப்பிட்டு வைப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த பாருங்கள், இப்போ வந்து சாப்ஸ்டிக் கொடுத்துருவாங்க. இந்த சாப்ஸ்டிக்கில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டிங்கி டோஃபு வந்து சாப்பிட்ணும். நம்ம கட் சாப்பிட ரெடி.
இந்த டோஃபு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இது கூட வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து மிளகாய் அரைச்சி ஊற்றிட்டாங்க. அது வந்து பயங்கர ஸ்பைஸியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிப்போம், கூடயே வந்து இந்த கோஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இந்த கோஸை வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கோஸ் வச்சா கொஞ்சம் அந்த ஸ்பைசி லெவல் குறைஞ்சி வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த கோஸ் பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துப்பாங்க போல் பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடு டோஃபு தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிஜேக்கு வந்து ஸ்டிங்கி டோஃபு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டிங்கி டோஃபு ட்ரை பண்ணோம். இந்த டோஃபுலேயே வந்து 2-3 வெரைட்டி இருக்குது. இப்போ இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த ஸ்டிங்கி டோஃபு. இதிலே வந்து சாஃப்டான டோஃபு வந்து இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதிலே ஃப்ரைடு டோஃபு இருக்கும். இப்போ எனக்குலாம் வந்து ஃப்ரைடு டோஃபு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இது வந்து 7-11 இங்கே போய் சரி குப்பையை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிஜேவை வந்து அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனால் ஆட்டோமேட்டிக் டோர் இருந்துச்சு, அது அழகாக திறந்துச்சு. போயிட்டு உள்ளே போனால் இங்கே வந்து எல்லாமே இருக்கும். போயிட்டு நானும் அவனும் குப்பை தொட்டியை தேடணும். பார்த்தா எங்கேயுமே குப்பை தொட்டி இல்லை. அப்படியே சுற்றி பார்த்தோம். ஒரு கார்னர்லேயும் மேக்ஸிமம் இந்த கார்னரில் வச்சுருப்பாங்க. நாங்கள் எல்லா கார்னர்லேயும் பார்த்தோம், எங்கேயுமே குப்பை தொட்டி இல்லை. அப்புறம் இங்கே திரும்பி பார்த்தோம், ஜெராக்ஸ் மிஷினு, ஏடிஎம் மிஷின் எல்லாமே இருந்துச்சு. சரி அப்படின்னு நாங்களும் வெளியே கிளம்பிட்டோம். வெளியே கிளம்பிட்டு அப்படியே சிக்னலுக்கு கொஞ்சம் நின்னோம். அப்புறம் சிக்னல் அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே சரி அடுத்த கடையில் போயிட்டு அடுத்த வேறு கடையில் என்ன இருக்குது அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போனோம். போகிற வழியில் இங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு. இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். இங்கே பார்த்தா வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பு மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு ஃபேமஸான கடை. இங்கே பாருங்கள், ரெட் பீனு, இந்த க்ரீன் பீனு, அப்புறம் அந்த ஒயிட் பீனு, நம்ம முட்டாய் பீன்ஸுன்னெலாம் சொல்லுவோம்ல, இது எல்லா பீன்ஸுமே வந்து நல்லா வேக வச்சு இந்தமாதிரி வச்சுருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு அவர் வந்து கேட்டார். ரெட் பீன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கனால வந்து எனக்கு வந்து ரெட் பீன் வேணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அதனால் இவர் வந்து சரி ரெட் பீனா அது போட்டு தானே அப்படின்னாரு. ஒயிட் வேணுமான்னு கேட்டார். இல்லை வேண்டாம், எங்களுக்கு வந்து ரெட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அப்புறம் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம். இது வந்து ஒரு டப்பா வந்து 30 NTD அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பாருங்கள், இங்கே எல்லாமே சைனீஸில் தான் இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் வந்து அவங்கள வந்து கேட்கணும். அப்புறம் வந்துட்டு அவர் அப்புறம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்லை போட்டார். பில்லை போட்டுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட சேஞ்ச் இல்லை. அப்புறம் போய் அவங்க அம்மாட்ட வந்து அப்புறம் வந்து சேஞ்ச் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு 500 கொடுத்துட்டேன், மீதி கொடுத்துட்டாங்க. இதுதான் NTD பார்த்துக்கோங்க. இது வந்து ஒன்றும் 100 NTD, 500 கொடுத்து 500 NTD கொடுத்தாங்க. இந்த பாருங்கள், அதில் வந்து ரெட் பீன் போடுறாரு. ரெட் பீனை போட்டுட்டு அங்கே போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஏதோ உள்ளே போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து என்னென்னு தெரியல. வந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்ப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு. 2 மணி ஏதோ போடுறாங்க. புட்டிங் போட்டார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு புட்டிங் போட்டார். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ்லேருந்து ஏதோ தண்ணி மாதிரி ஊற்றினார். தண்ணி மாதிரி ஊற்றிட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டாரு. நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால வந்து பேக் பண்ணிட்டாங்க. அப்புறம் லேட்டர் நாங்கள் என்ன டிசைட் பண்ணிட்டோம்னா சரி உள்ளே சாப்பிட்டுட்டே போயிடுவோம் அப்படின்னால உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம். இதை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து இதை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். நீங்கள் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து நம்ம ரெட் பீன்ஸு, நம்ம பீன்ஸ் இருக்குல்ல அந்த ரெட் பீனை வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிஞ்சர் ஜூஸ், புட்டிங் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட்டு வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இது சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எப்படி சாப்பிட்னா வந்துட்டு கொஞ்சோண்டு புட்டிங் எடுத்துக்கணும். அப்புறம் வந்துட்டு அந்த ரெட் பீனை எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு இது வந்து பயங்கர சூடாக இருக்குது எப்படின்னு பார்ப்போம். இஞ்சி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஞ்சியோட வாசம் வந்து பயங்கரமாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த புட்டிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த புட்டிங் கூட வந்து இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரெட் பீன் வச்சு சாப்பிட்றேன். இது சாப்பிடும்போது வந்து இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் தைவான் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த புட்டிங்கும் ரெட் பீனும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது கூட வந்து அந்த இஞ்சியை வந்து நல்லா அரைச்சி ஊற்றிருக்காங்க. அதோட எசன்ஸ் வந்து நல்லா தெரியுது, நல்லா டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு வந்தோம். இங்கே பார்த்தா இங்கே ஒரு 24 ஹவர்ஸ் கடை ஒன்று இருந்துச்சு. சரி இதையும் உங்களுக்கு அப்படியே காட்டிடுவோம் அப்படின்றதுக்காக அப்படியே உள்ளே போனோம். இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த கடையில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நேராக போகிறோம். இங்கே ஒரு மிஷின் இருக்கும். இந்த மிஷினில் வந்துட்டு நமக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து இதில் ஆர்டர் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ் இருக்கும். இதில் உள்ள எல்லா நூடுல்ஸுமே வந்து இந்த மிஷினில் இருக்கும். இந்த மிஷினில் நம்ம போட்டோன்னா வந்து உங்களுக்கு என்ன நூடுல்ஸ் வேணுமோ அந்த பில்லு வரும். அதுக்கான மணியை வந்து நம்ம வந்து இந்த மிஷினில் போடணும். இங்கே ரெட் கலரில் எழுதி பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து 100, 500 இந்த மாதிரி வந்துட்டு 1000 NTD இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், இது வந்து 59 NTD. இதில் வந்து நீங்கள் வந்து 2 100 ரூபாய் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மீதி பேலன்ஸ் எவ்வளவோ அது வந்து கொடுத்துரும். இங்கே பில்லு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம என்ன நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோமோ இந்த பேர் வந்து இதில் இருக்கும். அந்த பேரை பார்த்துட்டு இதில் உள்ள நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது. இதில் வந்து கூல் ட்ரிங்க்ஸு, நமக்கு தேவையான மிக்சர் எல்லாமே இருக்கும். கீழே பாருங்கள் எக் இருக்கும். நம்ம வந்து தேவையான எக்கு எடுத்துக்கணும். இங்கே போயிட்டு பார்த்தோன்னா இது ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து ஹாட் வாட்டர் வரும். இவங்கள பாருங்கள், நூடுல்ஸ் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த பாக்ஸில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுனா வந்து அழகாக வந்து நூடுல்ஸ் வந்து வெந்துடும். இங்கே வாஷ் பண்ணிவிட்டு இந்த டஸ்ட்பினில் போட்டு நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே வந்து யாருமே வந்து ஓனரு கடையில் வந்து என்ன பண்ணணும் யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கூல்ட்ரிங்க்ஸும் இருக்குது. இந்த கூல்ட்ரிங்க்ஸும் வேணுன்னா அந்த மிஷினில் பில் பே பண்ணிட்டு இங்கே வந்து எடுத்துக்கலாம். இந்த கடையில் ஒரு புது விதமான என்னது ஒன்றுனா, யார் கஸ்டமர் வந்தாலும் அவங்க ஃபீட்பேக்கை வந்து இதில் வந்து எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஓனர் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம தமிழ் ஆளுங்க யாராவது எழுதி வச்சுருக்காங்களா அப்படின்னு தேடி பார்ப்போம். தமிழில் அது இடமே இருக்காதுல்ல. இங்கே பாருங்கள், யாரோ எழுதி வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்ப்போம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது வேறு யாரும் இல்லைங்க, நானும் என்னோடய ஒய்ஃப் வந்து அதை வந்து எழுதி வச்சுருக்கோம். நாங்கள் முன்னாடி போன வருஷம் வரும்போது இது 2 நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். வேறு யாராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், திஸ் ஷாப் இஸ் குட் ஐடியா ஃப்ரம் தாய்லாண்டுக்காரவங்க எதை எழுதி வச்சுருக்காங்க. பேரின்பமே நீதானம்மா, அதை நீ என்னிடம் தந்தாய் என்ன. கௌஷிகா அப்படின்றவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க. வியட்நாம் இஸ் ஐ லவ் வியட்நாம் எழுதியிருக்காங்க. ஐ லவ் இந்தோனேஷியாவும் எழுதி வச்சுருக்காங்க. எம்மி இந்தியாவிலேருந்து யாரோ வந்தவங்க எழுதி வச்சுருக்காங்க. இது என்ன மொழின்னு புரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாரா இவங்க ஹோப்ஃபுல்லி கெட் த சான்ஸ் டு விசிட் போட்டிருக்காங்க. அவங்க ஃபீட்பேக்கில் வந்து இதில் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ இது வந்து நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்கள் மெமரிஸை பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்ன எழுதியிருக்கீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் இந்த இன்டர்ன்ஷிப் வரவங்க மாஸ்டர் முடிச்சுட்டு இந்தியா போயிருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு குட் மெமரிஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், அசின் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. ஹாப்பி ஓணம், கேரளாக்காரங்களாக இருப்பாங்க போல். ஹாப்பி ஓணம் எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே அதை எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நூடுல்ஸை வரைஞ்சே வச்சுருக்காங்க. இந்தமாரி ஐடியாவை உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில கஸ்டமர் சொல்லாமல் இருந்திருப்பாங்க, அதை இந்தமாரி பண்ணுவாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களை வந்து ஈஸியாக வந்து சேரும். இங்கே பாருங்கள், அப்புறம் வந்து அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா இது வந்து பிளட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹாட் டாக்கு, இது வந்து ரைஸு, இது வந்து சிக்கன் ஸ்கின்னு. இது பாருங்கள், இதுதான் அந்த டோஃபு, அந்த ஒயிட் கலரில் இருக்க நார்மல் டோஃபு. இது வந்து ஃப்ரைடு டோஃபு. இது வந்து டிஎன் புலாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபேஜ் எல்லாமே. இந்த பாருங்கள், இந்த 24 ஹவர்ஸ் இருக்குல்ல, இந்த கடைக்கு முன்னாடியே வந்து இந்த கடை வந்து இருக்குது. நீங்கள் எப்போயாவது செங்கம் வந்தீங்கன்னா வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து சிக்கனோட டிக்குன்னு நினைக்கிறேன். இதையுமே வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. இது அதோட லிவருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதையுமே வந்துட்டு நல்லா குச்சியில் கோர்த்து நல்லா நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. தைவானீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றாங்கங்க. அவங்க டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து நம்ம பாருங்கள், சிக்கன் தோல்லாம் வந்து சாப்பிட மாட்டோம். இங்கே பாருங்கள், சிக்கன் தோல்லாம் வந்து இங்கே தனி ரேட்டு. இதுதான் வந்து அந்த டோஃபு, இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது சாஃப்ட் டோஃபு. இது வந்து ஸ்டிக்கி டோஃபு, இது வந்து ஹார்ட் டோஃபு. அப்போ நம்ம வந்து டிஎன் புலாவ் சொல்லியிருந்தோம், அது நல்லா அண்ணன் வந்து எண்ணெயில் பொரிச்சிட்ருக்காரு. அழகாக எண்ணெயில் பொரித்து எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி அண்ணன் பாட்டிகிட்ட கொடுப்பாரு. பாட்டி அந்த இதெல்லாம் போட்டு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. வாங்க இதை டேஸ்ட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 30 ரூபாய்க்கு வந்து 30 NTDக்கு வந்து இது வந்து நம்ம வந்து வாங்கணும். இப்போ இந்த டிஎன் புலாவ் வந்து நம்ம கைக்கு வந்துடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த டிஎன் புலாவ் எப்படி அழகாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். இதுக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கில் இவனை அப்படியே எடுத்து நல்லா கிறிஸ்பியாக இந்த இது இருக்கும். இந்த பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்த்தேன், அதே மாதிரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு.
ஆமாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருந்துச்சு. அழகாக எண்ணெயில் போட்டு பயங்கரமாக கரெக்டான டைமிங்கில் பொரிச்சிருந்தாங்க. இது என்னோடய ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மட்டும்தான் இதெல்லாம் வந்து கிடைக்கும். அப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சிச்சு. அப்புறம் டின்னர் என்ன சாப்பிடலான்னு பார்த்தோம். நம்ம ஃபேவரட்டான பாட்டி கடை வந்து இங்கே க்ளோனி இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தாங்க, நம்ம போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து கூடையில் போட்டு கொடுத்தோன்னா வந்து அவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த ரைஸ் நூடுல்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த ரைஸ் நூடுல்ஸ் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துட்டேன். இங்கே வந்து மீட் பாலு, இந்த கோஸு, ஹாட் டாக்கு, பிரெட் ரைஸு, மீட் பாலு எல்லாமே இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து கொடுத்தா வந்து அவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்துட்டு இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஹாட் டாக் வந்து ஒரு 4 எடுத்துட்டேன். இந்த ஹாட் டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இங்கிட்டு பார்த்தேன் கீரை அந்த மாதிரி ஐட்டமாக இருந்துச்சு. சரி, நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த பக்கம் எதுவும் தொடலை. ஏன்னா நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா, அதனால் அதுவே போதுமானதாக இருந்துச்சு. அப்புறம் நேராக போனேன். நல்ல வேளை இன்றைக்கின்னு பார்த்து இந்த கடையில் கூட்டம் இல்லை, இல்லைனா அந்த கடையில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். இதை இவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து இது எவ்வளோ அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இது வந்து 4 எடுத்தால் வந்து 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கடையில் எப்படின்னா வந்து நம்ம வந்து காசை வச்சுட்டு நம்மளே வந்து சேஞ்ச் எடுத்துக்கணும். அவங்க இவ்வளோ இருந்தால் சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த கடையில் எவ்வளோ கொடுக்குறோம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து சைனீஸில் சொன்னாலும் எனக்கு வந்து கரெக்டாக புரியலை. அதனால் நான் சொன்னேன் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு. இதை பார்த்தா நம்ம கண்ணு முன்னாடியே இதை வந்து வேக வச்சு அப்படியே வந்து சூப்பு நமக்கு எவ்வளோ ஸ்பைசி லெவல் வேணுமோ அந்த ஸ்பைசி லெவல் கேட்டுட்டு இது வந்து கொடுப்பாங்க. இந்த சூப்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது வந்து இந்த 24 ஹவர்ஸ் கடைக்கு முன்னாடியே இருக்குது. என்ன தான் டெக்னாலஜி இருந்தாலும் நம்ம இந்த ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற உணவோட டேஸ்ட்டே வந்து செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்ப்போம்.